ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரூவியூ பிராண்ட்லேருந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கிற இந்த கியூப் கேமரா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டு மாடல் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தோம்னா 3 மெகா பிக்சல் கொண்ட 4G மாடல், இன்னொன்று 3 மெகா பிக்சல் கொண்ட வைஃபை மாடல். இந்த ரெண்டு மாடலையும் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது பார்த்தோம்னா வைஃபை கேமரா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வைஃபை கேமரா அன்பாக்சிங், இதோடைய ஃபியூச்சர், இதோடைய கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோ பார்க்கலாம். பட் ஆனால் ரெண்டு கேமராவும் சேம் கான்ஃபிகரேஷன் தான். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா, ஒன்று 4G சிம் போட்டு யூஸ் பண்ணுறது, இன்னொன்று வைஃபை கனெக்ஷன் கொடுத்து யூஸ் பண்ணுறது. அவ்வளோதான் வித்தியாசம், பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது இந்த வைஃபை கேமராடைய அன்பாக்சிங்கும் இதோடைய ஃபியூச்சரும் இதோடைய கான்ஃபிகரேஷனும் இந்த வீடியோவில் பார்த்தலாம். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற 3 மெகா பிக்சல் வைஃபை கியூப் கேமராடைய பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த பாக்ஸில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க சிம்பிளாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கே ட்ரூவியூ அப்படிங்கிற லோகோ இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோன்னா 3 மெகா பிக்சல் வைஃபை கியூப் கேமரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேமராவோட ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த கேமரா அலெக்ஸாவையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த பாக்ஸ் இந்த பக்கம் பார்த்தோம்னா ட்ரூவியூ லோகோ இருக்குது. 3 மெகா பிக்சல் வைஃபை கியூப் கேமரா. அதே மாதிரி இந்த கேமராவுக்கு கிளவுட் ரெக்கார்டிங் அவைலபிள் இருக்குது, தேவைப்பட்டால் அதை பயன்படுத்திக்கவும் முடியும். அதே இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த கேமராவுடைய மாடல் நம்பர், இதோடைய என்ன மெகா பிக்சல், இதோடைய எம்ஆர்பி விலை என்ன, எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இதோடைய இந்த கேமராவுடைய மாடல் நம்பர் பார்த்தோம்னா T18163-AE அப்படிங்கிற மாடல் நம்பர். இதோடைய எம்ஆர்பி விலை பார்த்தோம்னா 5500 ரூபாய் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி கீழே பார்த்தோம்னா 4 QR கோட் இருக்குது. இந்த 4 QR கோடும் ஒவ்வொன்றுத்தையும் குறிக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இதோடைய யூசர் மேனுவலுக்கான QR கோட், அடுத்தது பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கான அப்ளிகேஷனுக்கான QR கோட், அடுத்தது ஐஃபோனுக்கான அப்ளிகேஷனுக்கான QR கோட், அடுத்தது பிசி சாஃப்ட்வேருக்கான QR கோடு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோன்னா கேமராவுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்துட்டு ஒரு வைஃபை கேமரா. அதே மாதிரி 3 மெகா பிக்சல் ரெசல்யூஷன் கொண்ட கேமரா. அதே மாதிரி 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூமிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹியூமன் டிடெக்ஷன் இருக்குது. அடுத்தது 256 GB வரைக்கும் இதில் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இது வந்துட்டு ஆல் டைம் கலர் கேமராவும் கூட. அதே மாதிரி இங்கே பார்த்தா மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த கேமராவுடைய அன்பாக்சிங் பார்த்தலாம். ஜஸ்ட் இந்த பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு சீல் பேக்கிங்காக வரும் கம்பல்சரி. இந்த சீலை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸோட சீலை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இந்த கேமரா பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னவோ தேங்க்யூ ஃபார் பர்ச்சேசிங் சொல்லிட்டு எல்லோ கார்டு ஒன்று இருக்குது. அடுத்தது இந்த கேமராவுக்கு தேவையான அக்சசரிஸ்க்கான ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஜஸ்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மவுண்டிங் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு தேவையான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுவும் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. QC சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு டபுள் சைட் டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த 3 மெகா பிக்சல் வைஃபை கியூப் கேமரா கொடுத்துருக்காங்க. கவரை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு தெரியும். 3 மெகா பிக்சல் கொண்ட வைஃபை கியூப் கேமரா இந்த கேமரா தான். இந்த கேமரா பார்க்குறதுக்கு ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. இந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்கும்போது பார்த்தோன்னா ரொம்ப அழகாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் தான் பில்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இது ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற எந்த பிராண்ட்லேயும் நான் பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரூவியூவில் தான் பார்க்குறது. ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, இப்போதைக்கு இந்த கேமராவுடைய ஓவரி ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது ட்ரூவியூ அப்படிங்க அவங்க லோகோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெடில் லென்ஸ் இருக்குல்ல, இந்த லென்ஸ் பார்த்தோன்னா 4mm கொண்ட லென்ஸ் அது. அதே மாதிரி பக்கத்தில் இங்கே ஒரு இண்டிகேஷன் இருக்குது. இண்டிகேஷன் மேலே 2 வார்ம் லைட் இருக்குது. அந்த 2 வார்ம் லைட் பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஹோல் தான் பார்த்தோன்னா மைக் அது. அதே மாதிரி சைடில் பார்க்கும்போது இந்த கேமராவுடைய மாடல் நம்பர், இது என்ன மெகா பிக்சல், இதோட சீரியல் நம்பர் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த பேக் சைடு பார்க்கும்போது இந்த கேமராக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. இதோட இதுக்கு தேவையான வோல்ட்டு பார்த்தோன்னா 5 வோல்ட் தேவைப்படுது. அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அந்த ஹோல் தான் நம்ம டைப் சி கேபிள் கொடுக்குற ஆப்ஷன் இதுதான். பவர் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் இதுதான். அதே மாதிரி இந்த பக்கம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி இங்கே சைடில் அடியில் பார்க்கும்போது பார்த்தோன்னா இந்த கேமராவை வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கான சின்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கேமராவை ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்படி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தோன்னா இங்கே பார்த்தோம்னா இந்த கேமராவுக்கான ரீசெட் பட்டன் இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே இந்த கேமராவுக்கான மெமரி கார்டு ஸ்லாட்டும் இங்கே தான் இருக்குது. இந்த மெமரி கார்டு ஸ்லாட்டில் 256 GB வரைக்கும் நம்ம மெமரி கார்டு போட முடியும். அதே மாதிரி இந்த கேமராவுக்கான ஸ்பீக்கரும் இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டாண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆல்ரெடி அந்த சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த கேமராவுடைய கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த கேமராவை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேமராவுக்கு பவர் கொடுத்துடலாம். பவர் கொடுத்துட்டு கான்ஃபிகர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் பார்க்கும்போது இந்த டைப் சி போர்ட்டில் வந்துட்டு நம்ம பவர் கொடுக்க வேண்டியிருக்கும். ஜஸ்ட்டு நம்ம சார்ஜ் போடுற மாதிரி தான் ஜஸ்ட்டு வச்சுட்டு
லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ண பிறகு பார்த்தோன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இல்லாமல் இந்த போர்ட் உள்ளே கொடுத்தது நல்ல விஷயமா தெரியுது. ஏன்னா வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இப்போதைக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா இங்கே க்ரீன் இண்டிகேஷன் எரியுது. இந்த க்ரீன் இண்டிகேஷன் எரிஞ்சு முடிஞ்ச பிறகு இதில் மெசேஜ் வரும், வாய்ஸ் மெசேஜ் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது ப்ளீஸ் கான்ஃபிகர் த நெட்வொர்க்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போதைக்கு எந்த மெசேஜும் வரல, நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு ப்ளீஸ் கான்ஃபிகர் நெட்வொர்க் சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு. இதுக்கு நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் போயிட்டு எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ட்ரூ கிளவுட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அது கீழே பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி இல்லை எனக்கு எந்த யூசரும் தேவைன்னு நினச்சிங்கன்னா கீழே லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக நீங்கள் எந்த ஒரு யூசரும் கிரியேட் பண்ணாமல் நீங்கள் உங்கள் கேமராவை ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது கரெக்டான சாய்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் மொபைலில் நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஃபாகவும் இருக்கும். முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இங்கே மெயில் ஐடி இல்லாட்டி ஃபோன் நம்பர் கேட்கும். இதில் உங்களுடைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர்னா ஃபோன் நம்பர் போடுங்க, மெயில் ஐடினா மெயில் ஐடி போடுங்க. இப்போதைக்கு என்னோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கீழே இந்த டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்பவும் அகைன் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தோன்னா இது மாதிரி வந்துடும். இந்த பாலை இந்த ரெட் மார்க்கை கிராஸ் பண்ணி ட்ராப் பண்ணுங்கள். ஜஸ்ட் இப்படி கிராஸ் பண்ணுங்க, ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். இந்த வெரிஃபிகேஷன் கோடை என்டர் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் கோடை என்டர் பண்ணிட்டு கீழே உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை செட் பண்ணுங்கள். இதுக்கு கீழே பார்த்தோம்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, சேம் பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்துட்டு கீழே டன் கொடுங்க. டன் கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். லோட் ஆன பிறகு வெரிஃபை ஆகும். இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். இப்போதைக்கு லாகின் ஆகிடுச்சு. இப்போதைக்கு இங்கே பார்த்தோம்னா ஆட் ஸ்மார்ட் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இது மாதிரி QR கோட் கேட்கும். ஆனால் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணும்போது இங்கே ஃபைண்ட் நியூ டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது வந்துடும். கீழே இந்த கேமரா நேர்பை இருக்கும்போது இது மாதிரி காட்டும். இப்போ ஜஸ்ட் இதை ஆட் மட்டும் கொடுங்க. கொடுக்கும்போது நீங்கள் இந்த கேமராவை 2.4 GHz மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே என்னோட வைஃபை செலக்ட் பண்ணிட்டு வைஃபை பாஸ்வேர்டும் போட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் நீங்கள் QR கோடு ஸ்கேன் பண்ண அவசியம் இருக்காது. ஏன்னா நேர்பை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். இந்த கான்ஃபிகரேஷன் முடிஞ்ச பிறகு இந்த கேமராவுடைய குவாலிட்டியும் என்னென்ன ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு கான்ஃபிகரேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இங்கே உங்களுக்கு தேவையான நேம் கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் ஆஃபீஸுங்க சிம்பிளாக கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கன்ஃபார்ம் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக ஆட் டிவைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. ஜஸ்ட் இப்போதைக்கு இது வந்துட்டு நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ் தேவைப்பட்டால் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது பார்த்தோம்னா உங்களுக்கு 30 நாள் ட்ரையல் வரும். இந்த ட்ரையல் பீரியட் முடிஞ்சு ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பைரி ஆகிடும். இப்போதைக்கு நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போதைக்கு நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த கேமரா வியூ இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இருக்கிற ஆப்ஷன் வந்துட்டு SD அண்ட் HD ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்கும். ஒன்று SDங்கிறது சப்ஸ்ட்ரீம், HDங்கிறது மெயின் ஸ்ட்ரீம். இப்போதைக்கு நம்ம HDயில் ப்ளே பண்ணோம்னா நல்ல குவாலிட்டியாக ப்ளே ஆகும். இந்த வீடியோ ஆனது நல்ல 3 மெகாபிக்சலில் ப்ளே ஆகும். அதாவது 3 மெகாபிக்சல் ரெசல்யூஷனில் இது ப்ளே ஆகும். இப்போதைக்கு பார்த்தோன்னா இது வெயிட் இன்னும் அந்த 3 மெகாபிக்சலில் ப்ளே ஆகலை. ஜஸ்ட்டு இப்போதைக்கு 3 மெகாபிக்சலில் மாறிடுச்சு. அதே மாதிரி அடுத்து வந்து லைட். இந்த லைட் எதாவது பார்த்தோன்னா ஃபுல் டைம் கலர் இல்லையா, இப்போ அங்கே லைட் எது பார்த்தீங்கன்னா இது மாதிரி லைட் எரியும். ஏன்னா ஒரு ஃபுல் டைம் கலர் கேமரா. இந்த கலர் கேமராங்கும் போது இதுலேயே ஒரு ஃபுல் டைம் கலர் கேமரா கொண்டு வராங்க. இது நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயமும் கூட. மற்ற எந்த பிராண்ட்லையும் இது மாதிரிலாம் கொடுக்கல. பட் ஆனால் இந்த பிராண்டில் ஒவ்வொன்றா புதுசாக தான் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். நம்ம கஸ்டமருக்கு ஒரு நல்ல பொருளை கொண்டு கொடுக்குறது நல்ல விஷயந்தான். இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அதேமாதிரி அடுத்த ஆப்ஷன் பார்த்தா ஸ்பீக்கர் ஆப்ஷன். அதாவது இந்த கேமரா கிட்ட நடக்கிற ஒவ்வொரு சவுண்டையும் நம்ம இங்கேருந்து கேட்க முடியும். ஜஸ்ட்டு இந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணோம்னா நம்ம கேட்க முடியும். அதாவது இந்த கேமரா கிட்ட நடக்கிற நான் மியூட் பண்ணிடுறேன். அடுத்தது நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா ரெக்கார்ட் பண்ணலாம். நடக்கிற இன்சிடென்ட்டை லைவாக ரெக்கார்ட் பண்ணுறது, நம்ம லைவ் பார்க்கும்போது ரெக்கார்ட் பண்ணுறது. அடுத்து பார்த்தோன்னா இந்த கேமரா வந்துட்டு அதாவது நம்ம பார்க்குற வியூவே லேண்ட்ஸ்கேப்பில் கொடுக்குறது. ஜஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா இது மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் வந்துடும். லேண்ட்ஸ்கேப்லேயும் நம்ம இந்த கேமராவை வியூ பண்ணி பார்க்க முடியும். ஜஸ்ட் நான் இப்போ இதுக்கு வெளியே வந்துடுறேன். வெளியே வந்த பிறகு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு இப்போதைக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா நடுவில் ஒரு பெரிய கால் பட்டன் இருக்குல்ல, இந்த கால் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது 2-வே ஆடியோ இன்டர்காம் ஒர்க் ஆகும், கனெக்ட் ஆகும். அதாவது கேமராவும் ஃபோனும் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆன பிறகு கேமரா கிட்ட நடக்கிறத நம்ம கேட்க முடியும். அதே மாதிரி நம்ம இங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணலாம். கம்யூனிகேட் பண்ண முடியும்.
அதுதான் இந்த ஆப்ஷன் இதுதான். நான் அதை ஸ்டாப் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தோன்னா இங்கே ஈவெண்ட் இருக்குல்ல, இந்த ஈவெண்ட் எதற்காகன்னு பார்த்தோம். ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு மெசேஜ் நான் பார்க்க முடியும். அதாவது ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் வரும்போது இங்கே எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கும். அதாவது சம்ஒன் இஸ் ஆக்டிவ்னு வந்துருக்கு இல்லையா, ஸ்க்ரீன் சேஞ்ச், இது மாதிரி நமக்கு ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும்போது தேவைப்பட்டால் டேரெக்டாக இதை ஓப்பன் பண்ணி இது ப்ளே பண்ணியும் பார்க்க முடியும். வீடியோவாகவும் இருக்கும், ஃபோட்டோவாகவும் இருக்கும். ஜஸ்ட் இப்போதைக்கு நான் இதுக்கு பேக் வந்துடுறேன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா ஃபோட்டோ ஆல்பம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோவும் வீடியோவும் இங்கே தான் இருக்கும். நம்ம தேவைப்பட்டால் அதையும் வியூ பண்ணி பார்க்கலாம், தேவைப்பட்டால் அதை ஷேர் பண்ணவும் செய்யலாம். பேக் வந்துடுறேன். கேமராவிலேயே இந்த சைரன் ஆப்ஷன் கொடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம இண்டோரில் இந்த கேமராவை பெரும்பாலும் பயன்படுத்த போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வெளியேருந்து வாட்ச் பண்ணும்போது இந்த சைரன் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தேவைப்பட்டால் இது மாதிரி சத்தம் வர வச்சுட்டு ஸ்டாப் பண்ணவும் முடியும். இப்போதைக்கு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்தது மோர் ஆப்ஷன் மேலே ப்ளேபேக். இந்த கேமராவை, அதாவது நம்ம கேமராவில் மெமரி கார்டு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக லோக்கல் ரெக்கார்டிங்கில் நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு வேளை நீங்கள் க்ளவுட் ரெக்கார்டிங் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா க்ளவுட் ரெக்கார்டிங் மூலியமாக நீங்கள் வியூ பண்ணி பார்க்க முடியும். நான் அதை பர்ச்சேஸ் பண்ணலை, அதனால் ஆக்டிவ் பண்ணலை, ஜஸ்ட் அப்படி தான் இருக்குது. 2 ஆப்ஷன் மேலே காமிக்கும். ஒன்று க்ளவுட் ரெக்கார்டிங், இன்னொன்று லோக்கல் ரெக்கார்டிங். க்ளவுடுங்கிறது நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது, லோக்கல் ரெக்கார்டிங்கிறது மெமரி கார்டில் இருக்கிறது நம்ம வியூ பண்ணி பார்க்கறது. ஜஸ்ட் இதை நான் பேக் வந்துடுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணிக்கிறேன் இந்த கேமராவை. ஜஸ்ட் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். மோர் ஆப்ஷனில் பார்த்தோம்னா இங்கே 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று மோஷன் டிடெக்ஷன், இன்னொன்று இன்ஃப்ராரெட் நைட் விஷன் இருக்குது. இதில் மோஷன் டிடெக்ஷன் பார்த்தோம்னா இந்த மோஷன் டிடெக்ஷன் நம்ம கிளிக் பண்ணும்போது எந்த அசைவு நடந்தாலும் அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நமக்கு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துட்டே இருக்கும். நம்ம தேவைப்படும் போது அதை வியூ பண்ணியும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஐஆர் மோட் இருக்கு இல்லையா, இந்த இன்ஃப்ராரெட் நைட் விஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம 2 விதம் மாற்ற முடியும். அதாவது இதில் ஸ்மார்ட் நைட் விஷன் இருக்கு இல்லையா, ஸ்மார்ட் நைட் விஷன்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஆள் வந்தால் மட்டும் அந்த வார்ம் லைட் எரியும். அப்படி இல்லைனா நம்ம வந்துட்டு ஃபுல் கலர் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நைட் மூட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கலர் வியூ வந்துடும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. மோர் ஃபியூச்சரில் வேறு எதுவும் கிடையாது. அவ்வளோதான். ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோவில் இந்த கேமராவை பற்றினா ஃபுல் விளக்கமும் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.